ஐயா டத்தோஸ்ரீ செல்வமணி அவர்களுக்கு மற்றும் இங்கே சபையில் கூடியிருக்கிற சமுதாயத்தாளர்கள் அனைவருக்கும் எனது இரவு வணக்கங்கள். நம்ம ஐயா ஒரு சமுதாயத்தில் பற்று உள்ளவர்னு எங்களை அவர் 1972 காலடி எடுத்து வைக்கும்போது எங்களுக்கு தெரியப்படுத்திட்டார். என்ன தெரியப்படுத்திட்டாருன்னா, அவர் கல்வியில் மட்டும் அவர் நம்ம சமுதாயம் முன்னுக்கு வரணும்னு நினைச்சு வரல, விளையாட்டுத்துறையிலையும் நம்ம சமுதாயம் முன்னுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு எங்கள் குழு அப்போதான் முதல் முறையாக கிராஸ் கண்ட்ரி டீம் ஒன்று உருவாக்குனார் ஸ்கோலா எடிஷாவில். அதில் ஒரு குழுவில் 10 பேர் இருக்கணும். 10 பேரில் ஒரு மலாய்க்காரர் தேர்வு பெற்றுட்டார். அந்த குழுவுக்கு தலைவன் நான். ஐயாவுக்கு நினைவு இருக்கோ இல்லையா தெரியல. எங்களை எப்படி கூப்பிடுவாருன்னா, ஹாய் மை டியர் பிளாக் மேன் அப்படின்னு எல்லாத்தையும் அவரோட வார்த்தை. நாங்கள் கேட்போம், ஏன் நம்மளை பிளாக் மேன் ஐயம் பிளாக்காக தானே இருக்கார் அப்படின்னு. ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, மை பிளாக் மேன் சொல்கிறாரு, அவரையும் சேர்த்து தான் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னுட்டு கூப்பிட்டு கேட்டார் என்கிட்ட. 9 பிளாக் மேன் நம்பர் இருக்கும்போது ஒரு மற்ற இனம் எங்கேருந்து வந்துச்சுன்னு என்ன கேட்டார். அவரோட சமுதாய உணர்வு அன்றைக்கே நாங்கள் தலைவணங்கணும் ஐயா. அவரோட ஆதரவில் எங்களை 2 மணி நேரம் எங்களுக்குன்னு 10 பேரையும் கூப்பிட்டு எங்களுக்கு தனியாக பசியாரை கொடுத்து தனியாக பயிற்சி கொடுத்து, ஐயாவுக்கு நினைவு இருக்கோ இல்லையோ 2 வருடம் பேரா மாநிலத்தில் எஸ்எஸ் ஸ்கூல் முதன்மை நிலை கிராஸ் கண்ட்ரியில் நாங்கள் ஜெயித்தோம். அது மட்டும் இல்லாமல் நான் மஞ்சள் குழு தலைவராக இருந்து அந்த வருடம் என் குழு தான் அந்த ஸ்கூலில் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவன ஐயா கட்டி பிடிச்ச என்ன சொன்னார், மை டியர் பிளாக் மேன், நம்ம சமுதாயத்தை காப்பாற்றின வார்த்தையை ஐயா நீங்கள் நினைவு இருக்கோ, இது உண்மையான வார்த்தைங்க ஐயா. அன்றைக்கே எங்களுக்கு தெரியும் ஐயாவோட சமுதாய உணர்வு விளையாட்டு ஆக மொத்த எல்லாத்துலேயும் நம்ம சமுதாயம் முன்னுக்கு இருக்கணும் என்று நினைக்கிற பற்றுள்ள ஐயா அவர்கள். நன்றி, வணக்கம் ஐயா. தேங்க்யூ மை டியர் பிளாக் மேன். ஏத்தவங்க நம்மளை எப்படி கூப்பிடுவார் டத்தோ அவர்களை நினைப்பு இருக்காது. எங்கள் முடியெல்லாம் ஒரு மாதிரியா துருவா இருக்கும். எங்களை எப்படி கூப்பிடுவாரு பாருங்க. எங்களோட பழைய அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்கள் படத்தில் பார்த்து பாகவதர் எங்களை கேட்ட போட்டோஸ்ல எங்களை கூப்பிட்டு பாகவதர் என்னையா அது என்ன அப்படின்னு சொல்லி இது உண்மை சார். எங்களை நீங்கள் பாகவதர் கூப்பிடுறீங்க.